தமிழர் கட்சியும் திமுகவும் கூட்டணி பேச்சுவார்த்தை மாதிரி இருக்கு. எங்களுக்கு அப்படி இருந்தா இளைஞர்களுக்கு ஒட்டுக்குள்ள ஒரு சைடா போகும். யார் சொன்னது? மற்ற இளைஞர் எங்கிட்ட தான் இருக்காங்க. வேணா 7ஆம் தேதி விருதுநகருக்கு வந்து பாருங்க. தமிழக காங்கிரஸ் பொறுப்பாளர் வந்து கிரீஷ் வந்து 2 மாதம் தான் தேர்தல் இருக்கிறாங்க. திமுக வந்து கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு களத்தில் நோக்கி போட்டி கொடுத்துருக்காங்க. நாங்கள் தெளிவா சொல்லிட்டோம். கூட்டணி பேச்சு தலைவர் முறையா கடந்த 2071 இந்திரா காந்தியோட உடன்பாடு வச்ச போதும் சரி, அதுக்கு பிறகு 2004 தேர்தலும் சரி, 2009 சரி, 19 சரி, 21 சரி, 24 சரி, என்ன மெத்தடாலஜி இருந்ததோ அதே மெத்தடாலஜியில போன்றோம். தனியார் தொலைக்காட்சி எல்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது சில ஊடகங்கள் வந்து மோடி இதே ஊடகங்கள் தான் மோடி 400 இடங்கள் வெற்றி பெறுவாங்க தேர்தல் முடிஞ்ச உடனே சொல்லிச்சு. ஆனால் முடிவு என்னாச்சு? மைனாரிட்டி அரசு தான் ஃபார்ம் பண்ண. இன்னும் தெளிவாக சொல்லணும்னா இப்போ மீடியாலாம் வந்திருக்கு, கருத்து கணிப்புலாம் வந்திருக்கு. 1971 இதே போல்தான் தமிழ்நாடு தேர்தல் பாராளுமன்றம் அழைக்கப்பட்டு இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் பாராளுமன்றத்துக்கு தேர்தல் கொண்டு வந்த நேரத்தில் 72 வரை பதவி காலம் இருந்த கலைஞர்கள் ஓராண்டு முன்கூட்டியே சட்டமன்றத்தை கலைத்து பாராளுமன்ற தேர்தலோடவே சட்டமன்ற தேர்தலை வைத்தார். தமிழ்நாட்டினுடைய இரு பெரும் தலைவர்கள், இரு துருவங்களாக இருந்த தலைவர்கள், பெருந்தலைவர் காமராஜன், ராஜாஜி அந்த தேர்தலில் ஒன்று சேர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்தார்கள் கூட்டணி. அந்த கூட்டணி மிகப்பெரிய தோல்வி அடையும் சொல்லி எல்லா கருத்து கணிப்புகளை விட அரசாங்கத்தை நடத்திய சீஃப் செக்ரட்டரி, காவல்துறை கையில் வைத்திருந்த போலீஸ், இந்த 2 டிபார்ட்மெண்ட்டுடைய தலைவர்கள், அன்றைக்கு ஐஜியா இருந்த RM மகாதேவன், சீஃப் செக்ரட்டரியா இருந்த ராயப்பா, தேர்தலெல்லாம் முடிந்த உடனே பெருந்தலைவர் காமராஜரை போய் நீங்க தான் ஆட்சி அமைக்கப்படுங்கன்னு சொல்லி பதவி பிரமாணத்துக்குரிய தேதியெல்லாம் கேட்டு வந்துட்டாங்க. ஆக தேர்தல் ஒரு மாதம், ஒரு 15 நாள் 20 நாள் போட்டு தான் வாக்குகள் எண்ணப்பட்டது. அந்த தேர்தலில் வந்த முடிவை இதுவரையில் அந்த ரெக்கார்டை யாரும் முடிக்கல. 184 இடத்தில் திமுக வெற்றி பெற்றது. 229 திமுக கூட்டணி வெற்றி பெற்றது. எதிர்கட்சியாக இருந்த காங்கிரஸ், பழைய காங்கிரஸ் வந்து வெறும் 14 இடம் தான் வெற்றி பெற்றது. ஸோ ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் இட்செல்ஃப்னு சொல்வார்களே, அதே போல இந்த 2026 அந்த 184 ரெக்கார்டை இதுவரையிலும் யாரும் உடைக்கல. அந்த ரெக்கார்டை உடைக்க போறவர் தளபதி மு.க. ஸ்டாலின் தான். 2026 தேர்தலில் 200க்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெற்று எப்படி 71 மாபெரும் வெற்றி திமுக கூட்டணி கலைஞர் தலைமையில் பெற்றதோ அதே போல இந்த 2027 தளபதி மு.க. ஸ்டாலின் தலைமையில் மிகப்பெரிய வெற்றியை பெறும். இது உறுதி. 2020 கவர்னர் வந்து அவர் பேசக்கூடாத பேச்செல்லாம் பேசல, உண்மைக்கு மாறா பேசுவதே ஒரு தொழிலாக வச்சிருக்கிறார். அது மட்டும் இல்லை, நாங்கள் தெளிவாக 505 வாக்குறுதியில் ஏறத்தாழ 404 நிறைவேற்றப்பட்டதுன்னு சட்டசபையிலும் எதிர்கட்சி தலைவர் வச்சுக்கிட்டு தலைவர் படிச்சுட்டாரு. எஞ்சி இருக்கக்கூடியதுல மத்திய சர்க்காருடைய அனுமதிக்காக சிலது காத்திருக்கு, மீதி வந்து நடந்து கொண்டிருக்கிறது. ஆக கொடுத்த வாக்குறுதியை ஏறத்தாழ 90% 95% நிறைவேற்றப்பட்டிருக்கு. இதுவரையில் எந்த ஆட்சியும் இந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணதில்லை. இதே எங்களை கேட்குறீங்கல்ல, மோடி கொடுத்த வாக்குறுதி முன்னாடி நிறைவேற்றிருக்காரா? 2014 முன்னாடி என்ன சொன்னார், இதுவரையில நிறைவேற்றிருக்கிறாரா என்பதை அந்த கவர்னர் அவரை கேட்கணும். நாங்கள் சொன்ன வாக்குறுதியை காப்பாற்றிட்டு ஜனங்கிட்ட காலரை தூக்கிட்டு போய் ஓட்டு கேட்கணும். அந்த மாதிரி கேட்குற யோகிதை பாஜக அணியில் இருக்கிற யாருக்காவது இருக்கிறதா தான் மக்கள் கேட்கிறது. கடந்த தேர்தல்கள் இதே இதுதான், படிப்படியாக மதம் குறைக்கப்பட்டு 0 ஆக்கப்படும் அப்படிங்கிற ஒரு கருத்தை போன தேர்தல் 2016 சொன்னோம், இந்த உடனே முடியுமா? அதுக்கு என்ன தீர்ப்பு மக்கள் அந்த கணக்கு என்னன்றதை நீங்க சம்பந்தப்பட்ட மந்திரி கேட்டதான் அரசாங்கத்தில் இல்லை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா.
அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.